அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. ராஜிமா, மாமா கையெழுத்து போட்டு தான பத்திரம். ராஜி மேடம். வாங்க சார். உட்காருங்க. அவசரமா கூப்பிட்டீங்களே, ஏதாவது பிரச்சனையா? உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன். உதவியா? அதுவும் ஏன் கிட்டயா? நான் சீரியஸா தான் கேக்குறேன். எனக்கு உண்மையிலே கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. இத பாரு, பணம் இன்னொன்னு இதுக்கப்புறம் இங்க வந்து நிக்காத. கேட்டுக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு ஜிம்மி அவுத்து விட்டுருவேன். இவ்ளோ நாள் சும்மா இருந்தவன் இன்னைக்கு திடீர்னு வந்து நிக்கிறானா, அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் ஒண்ணுமே புரியல எனக்கு. எதுக்கோ நாம லீகலி சேஃபா இருக்கிறது நல்லதுன்னு தான் உங்களை கூப்பிட்டேன். பத்திரம் உங்ககிட்ட தானே மேடம் இருக்கு? ஆமா சார். பின் அவர் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசிட்டு போறாரு? டாக்குமெண்ட்ஸ் பார்க்கலாமா மேடம்? இந்தாங்க. இந்த பத்திரம் இல்ல மேடம், ரெஜிஸ்டர் பண்ணதை கொடுங்க. இல்ல, இதுதான் இருக்கு. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க தந்திருப்பாங்கல்ல, அத கேக்குறேன். இல்ல சார், ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எங்கேயும் போகல. என்ன மேடம் சொல்றீங்க? ரெஜிஸ்டர் பண்ணலையா? ஆமா சார், இது தான பத்திரம் தானே? ஆமா மேடம், தான பத்திரம் தான். ஆனா ரெஜிஸ்டர் பண்ணாம எப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரியும்? எப்படி கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல உங்க பேர்ல அப்டேட் ஆகும்? சார், என்ன சார் சொல்றீங்க? நீங்க தானே சார் இதை ரெடியா பண்ணி கொடுத்தீங்க? ஆமா மேடம், இல்லன்னு நான் சொல்லலையே. இத ரெஜிஸ்டர் பண்ணாம பியூரோல பூட்டி வச்சிருந்தா என்ன யூஸ்? சார் என்ன சார், இதெல்லாம் நீங்க எதுவுமே அன்னைக்கு சொல்லவே இல்லையே சார். என்ன மேடம், என்ன ப்ளேம் பண்ணா என்ன அர்த்தம்? விஷயத்த சொன்னீங்க, பத்திரம் ரெடி பண்ணி கொடுத்தேன், அவ்வளவுதான். சரி விடுங்க, முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும். இப்ப என்ன பண்ணலாம் அத முதல்ல சொல்லுங்க. இப்ப என்ன பண்றதுன்னா, தான பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு உங்க தம்பியும் எஸ்ஆர்ஓக்கு வரணும். வருவாரா? அவன் எப்படி வருவான்? வக்கீல் சார், இது மாமாவுக்கே தெரியாம பத்திரம் ரெடி பண்ணி கையெழுத்து வாங்கினது. அப்பவே ரெஜிஸ்டர் பண்ண கூப்பிட்டிருந்தாலுமே அவர் வந்திருக்க மாட்டாரு. சாரி மேடம், அப்படின்னா நாம இதுல பண்றதுக்கு எதுவுமே இல்ல. லீகலி இந்த நிமிஷம் இந்த ப்ராப்பர்ட்டி உங்க தம்பி பேர்ல தான் இருக்கு. அந்த தைரியத்துல தான் வீட்டை காலி பண்ணிருன்னு டைம் கொடுத்துட்டு போனானா அவன். ஏன் சார், இந்த வீடு ராஜிமா பேர்ல இருக்கிறதுக்கு இப்ப லீகலா எந்த சான்ஸுமே இல்லையா? லீகலா எந்த சான்ஸுமே இல்ல. சரி, லீகலா தான் பண்ணணும்னு இல்ல, வேற ஏதாச்சும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க சார். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஆனா இந்த வீடு மட்டும் என் கையை விட்டு போக கூடாது. உங்க தம்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கேட்டு வந்தாருன்னு தானே சொன்னீங்க? ஆமா, தரமாட்டேன்னு சொன்னதுக்கு தான் அந்த ஆட்டம் ஆடிட்டு போயிருக்கான் அவன். அப்ப சொன்னதுதான் திரும்பவும் சொல்றேன், அவரு கையெழுத்து போட்டாதான் சொத்து உங்களுக்கு. இல்லன்னா ஒண்ணு பண்ணுங்க, திரும்ப அவரை கூப்பிட்டு பணத்தை கொடுங்க. அவர்கிட்ட நீங்க கையெழுத்து போட்டாதான் பணம் தருவேன்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிட்டு போய் வேலையை முடிச்சிருங்க. ராஜிமா, என்ன யோசிக்கிறீங்க? நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல. கூப்பிட்டு பணம் கொடுக்கணுமோன்னு கௌரவம் பார்க்காதீங்க. வக்கீல் சார் சொல்ற மாதிரி நமக்கு இதை தவிர வேற வழியே இல்லை. சரிங்க சார். ஓகே மேடம், எல்லாம் பேசிட்டு சொல்லுங்க, ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடலாம். நான் கோர்ட்டுக்கு போனோம், டைம் ஆயிடுச்சு. நான் வரேன் மேடம். என்கிட்டயே சவால் விட்டுட்டு போறியாடா? பாசத்தை காமிச்சதுக்கே கையெழுத்து போட்ட, இப்ப பணத்தை தூக்கி வீசுனா நீட்ன இடத்துல கையெழுத்து போடாமைய போக போற? இருக்குடா. என்னப்பா இது? காலையில இதோ வரேன்னு சொல்லிட்டு போனவரு மணி என்ன ஆகுது பாருங்க, இன்னும் வரல. டென்ஷன் ஆகாத நிசா, கொஞ்சம் விட்டு பிடிப்போம். அக்காவை கூட அனுப்பி வச்சதுக்கே இதான் கதைன்னா, அவரை மட்டும் தனியா அனுப்பி இருந்தா அங்கேயே டேரா போட்டிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அட விடுமா, வந்துருவாரு. அப்பா நீங்க போன் போடுங்க, நம்ம கண்டுக்காம இருந்தோம்னா அவர் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துப்பாரு.
சாப்பிட வருவீங்களா என்ன ஏதுன்னு பொதுவா கேக்குற மாதிரி கேளுங்க. ம் சரிம்மா. யார் கால் பண்றா? மாப்பிள ரேணுகா வந்துட்டீங்களா? நான் தான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க அங்கேயே நின்னுட்ட, உள்ள வா. அக்கா என்னாச்சு? என்னாச்சு மாப்பிள? ரேணுகா ஏன் அழறா? ரேணுகா என்னாச்சு, ஏன் விளையாடுற? ஏய் ஏன்டா அழறா? ஏங்க அழற, என்னாச்சு? அக்கா சொல்லு, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? என்ன பாத்துட்டு இருக்க? நீ சொல்லு. ரேணுகா ஏன் எழுதுகிட்டு இருக்க? ஏன்னு கேக்குற? நீ தானே என்ன வீட்டுக்குள்ள போட்டு போட்ட. எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? நிஷா இவனும் மல்லு என்ன வீட்டுக்குள்ள பூட்டிட்டு போயிட்டாங்க. ஐயோ என்ன மாப்பிள சொல்றா இவ? வீட்டுல போட்டு பூட்டிட்டு போனீங்களா? அக்கா எப்படிப்பா போய் சொல்லுவா? நடந்தது தானே சொல்லிட்டு இருக்கா. ஏன் மாமா, இதுக்குதான் எங்க அக்காவை கூட்டிட்டு போனீங்களா? நடந்த தெரியாம நீ பேசிட்டு இருக்காத. ரேணுகா நீ முழுசா சொல்லு. முழுசாவா? அங்க ஒரு ஆள் வந்தான். மல்லி கிட்ட கத்தி கத்தி பேசினான். அப்புறம் விஜய் கிட்டயும் சண்டை போட்டான். அப்படி அவன் சாஞ்சு விழுந்துட்டான். நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? என்ன மட்டும் தனியா வீட்டுக்குள்ள போட்டு போட்டு எல்லாரும் போயிட்டாங்க. நான் எவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன மாப்பிள ரேணுகா சொல்றதெல்லாம்? மல்லியோட அண்ணன், அவருக்கு பாவம் உடம்பு சரியில்லை, அவரு மயங்கி விழுந்துட்டாரு. அதுக்குன்னு இவள தனியா விட்டுட்டு போவீங்களா? இத பாருங்கப்பா, இதுக்குதான் தலைப்பட அடிச்சுக்கிட்டேன். அவங்க அவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு சும்மாவா சொல்றாங்க? மல்லிக்கு இவர் கொடுத்து வச்சிருக்க இடம் எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாத்தீங்களா? மாமா, எப்படி எங்க அக்காவை வீட்டுல போட்டு பூட்டிட்டு போலாம்? நிஷா என்ன நீ பேசுற? எல்லாத்தையும் விவரமா சொன்னதுக்கு அப்புறம் இதே கேள்வியை கேக்குற? அது எமர்ஜென்சி நிஷா. எமர்ஜென்சினா மயங்கி தானே விழுந்தாரு, செத்து போலையே. அப்படி செத்து போனாதான் என்ன? அப்ப கூட நீங்க எங்க அக்காவை தனியா விட்டுட்டு போக கூடாது. நிஷா மாப்பிள தயவு செஞ்சு இப்படி பேசுறத நிறுத்து நிஷா. அவர் கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்காரு, சும்மா பேசிட்டு இருக்காத. அத பத்தி நாங்க ஏன் மாமா யோசிக்கணும்? எங்க அக்காவோட நிலைமையை யோசிச்சு பாத்தீங்களா? அவ என்ன நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சா நீங்க வீட்டுல விட்டுட்டு போனீங்க. வீட்டுக்குள்ள அவ சேஃபா இருக்கட்டும் தான் பூட்டிட்டு போனேன். கொஞ்ச நேரத்திலே மனோகர் மாமா வந்துட்டாரு. ஒரு அரை மணி நேரம் இருக்கலாம், அவ்வளவுதான். இங்க பாரு, முதல்ல பிரச்சனை பண்ணணும்னு பேசாத. உனக்கு ரேணுகா மேல இருக்கிற அக்கறை எனக்கு இருக்காதா? என்ன மாப்பிள சவுண்ட ஏத்தி பேசுறீங்க? அக்கறை இருக்கிறவர் இப்படி போவீங்களா? புத்தி பேசிக்கு தனியா இருக்கிறவ கரண்ட்ல கைய வச்சுட்டானா என்ன பண்ண முடியும்? கேஸ் இருக்கு, அதை திறந்து விட்டுட்டானா என்ன ஆகும்? ரொம்ப கூலா சொல்றீங்க. அரை மணி நேரம் தான், அரை செகண்ட்ல என்னென்னமோ நடக்குது. இல்லங்க, அது வந்து அந்த நேரத்துல என்ன பண்றதுனே தெரியல. எங்களுக்கு போன் பண்ணிருக்கலாம்ல மாமா? போன் பண்ணிருக்கலாம் தான், ஆனா மனோகர் மாமா பக்கத்துல இருந்தாரு. நீங்க வர்றதுக்குள்ள அவரு வந்துருவாரு. அதுக்கு தான் நான் அவருக்கு போன் பண்ணி சொன்னேன். மல்லியோட அண்ணா ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட் வேற, அதனாலதான் அவ்வளோ எமர்ஜென்சி. எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல மாப்பிள. எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். நீங்க பண்ணது தப்பு. மல்லிய ஆட்டோல அனுப்பி வச்சுட்டு நீங்க என் பொண்ணோட இருந்திருக்கணும். என் பொண்ணுக்கு ஒண்ணு ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுவா? உங்களை நம்பி தானே அனுப்பி வச்சோம். மல்லியோட அண்ணா உங்களுக்கு எங்க அக்கா விட முக்கியமா போச்சுல மாமா? நிஷா வாய மூடு. எனக்கு யாரு முக்கியம்னு என் மனசாட்சிக்கு தெரியும். உங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஐயோ, அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா? விஜய் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டான். நான் போறேன். என்ன யாருக்குமே பிடிக்கல. நான் சாமி கிட்ட போறேன். அம்மாடி நிஷா, உள்ள கூட்டு போமா. ரேணுகா அழாதடா, உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இல்ல, நான் போறேன். சாமி கிட்டே போறேன். அக்கா நீ வா வா வாக்க போல. ஏங்க நான் முதல்ல கிளம்புறேன்.
டேய் நீ போறியா? உன்னாலதான் நீ திட்டல, அதனாலதான் அவன் போறேன்னு சொல்றான். போய் சாரி கேளு. ரேணுகா அப்படி இல்ல ரேணுகா, நீ முதல்ல ரெஸ்ட் எடு. நான் நாளைக்கு வந்துடுறேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அழக்கூடாது புரியுதா? எங்க போறீங்க மாப்பிள? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குங்க. இங்க பாருங்க மாப்பிள, காலையில ரேணுகாவை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போகணும். சீக்கிரமா வந்துருங்க. இன்னைக்கு பண்ண மாதிரியே ராத்திரில இருந்து நிக்காதீங்க. இங்க பாருங்க, நிஷா மாதிரி நீங்களும் புரியாம பேசாதீங்க. என்னோட சூழ்நிலையையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. காலையில தானே நான் வரேன். அச்சோ, ஸ்பெஷலிஸ்டா ரகு கிட்ட வேற சண்டை போட்டு வச்சிருக்கோமே. இந்த ஆள் இப்படிதான் பண்ணுவான். இவன் கூட இருக்கிறதுல இதான் பிரச்சனை. ஒரிஜினல் டாக்டர் கிட்ட போனா நம்ம மாட்டிக்குவோமே. நம்ம வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிருமே. சரி சரி, விஜய் போயிட்டான். ஒண்ணு விஜய் நாளைக்கு இங்க வரக்கூடாது, இல்ல நம்ம ஏதாச்சும் கலவரம் பண்ணி ஹாஸ்பிட்டல் போக கூடாது. பாபுக்கு உடம்பு சரியில்லாம போனதை வச்சு இவ்வளவு நடந்திருக்கா? ஆமா பெரியம்மா, அண்ணனுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு ஒரு உதவியா தான் போய் பணம் கேட்டிருக்காரு. அவங்க அவமானப்படுத்தவும் வீட்டை மீட்டே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. கெட்டது நடக்குதுன்னு பயப்படும் போதே அதுல ஒரு நல்லதுக்கும் வழி கிடைக்குது. அண்ணனுக்கு அவரு உதவ போய் கைவிட்டு போன அவர் சொத்து திரும்ப கிடைக்கிற வாய்ப்பு வந்திருக்கு. என்ன நடக்குதோ எப்ப எதை வச்சு எது நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. வாழ்க்கையை புரிஞ்சுக்கவே முடியல. ஏய், என் வயசுல பாதி கூட உனக்கு ஆகலடி. எனக்கே இந்த வாழ்க்கை ஒரு புதிராவே இருக்கு. அன்னைக்கே மாப்பிள்ளை தம்பி இந்த ஸ்டெப் எடுத்திருந்தாருன்னா அவளுங்க ஆட்டத்தை அன்னைக்கே முடிச்சு வச்சிருந்திருக்கலாம். இவ்வளவு தூரம் மழையிலயும் வெயிலையும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும்னு இருக்கு மல்லி. இப்பயாவது மாப்பிள்ளை வீட்டை மீக்கணுங்கிற முடிவுக்கு வந்திருக்கானே, அதை நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதுதான். என்னால முழுசா சந்தோஷப்பட முடியலன்னு ஒண்ணு போனா ஒண்ணுங்கிற மாதிரி ரேணுகாக்கா விஷயம் தலையில பூந்துக்கிட்டு என்ன நிம்மதி இல்லாம பண்ணிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் அவங்கள பத்தி தெரிய வர விஷயம் எல்லாம் மனசுக்குள்ள புயல கிளப்புது. புதுசா ஏதாவது சிக்கல்ல போய் சிக்க போறோமோன்னு பயமா இருக்கு. நான் இதை பத்தி நீ பேசவே மாட்டேம்மா. ஆரம்பத்துல இருந்து நான் மட்டும்தான் கரடியா கத்துறேன். என்ன ஏதாவது சொல்லி 2 பேரும் ஆஃப் பண்ணிடுறீங்க. எப்படின்னு சந்தேகம் வர்றப்பெல்லாம் சந்தேகத்தை போக்குற மாதிரி ஏதாவது நடந்துருது. இப்ப பாருங்க, நகையை திருடி இருக்காங்க. அந்த ஆளுங்க கண்ணுல படாம கரெக்டா எஸ்கேப் ஆயிருக்காங்க. எங்க போனா தப்பிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப தெளிவா கதிரேசன் சார் வீட்டுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் விட இன்னொரு சீக்ரெட் வேலை செஞ்சு என் கண்ணுல சிக்கிக்கிட்டாங்க. உனக்கு எத்தனை தடவைடா சொல்றது? சுடரக்காவ அண்ணன் போன் பண்ண சொன்னார்ல, எந்த அண்ணனா? நம்ம ரகு அண்ணன்டா. ரேணுகாக்காக்கு மனநல சரியா இருக்கா இல்லையாங்கிற டவுட் தான் இவ்ளோ நாளா ஸ்ட்ராங்கா எனக்கு இருந்துச்சு. இப்ப இவங்க ரேணுகாக்காவா இல்லையாங்கிற டவுட் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துருச்சு. என்ன பிள்ளை நீயே, அவ போனை தேடி எடுத்தப்பவே 4 அறை விட்டு கையும் களவுமா பிடிச்சு மாப்பிள்ளை நிறுத்தாம இப்படி கோட்டை விட்டு நிக்கிறிய. மல்லி இப்பதான் போனையே பாக்குறா. நான் அவ போன் பேசினதையே கண்டுபிடிச்சு சொன்னேன். அதனால ஒண்ணும் நடக்கலையே. அவ ஜெகஜால கில்லாடிமா. அவளை ரொம்ப கவனமா தான் பொறி வச்சு பிடிக்கணும். அதானே எப்படின்னு கேக்குறேன். சாலிடான எவிடன்ஸா இருக்கணும். ஏன்னா அதை வச்சு இவங்க ரேணுகா இல்லைன்னு சொன்னா மறுபேச்சு பேசாம எல்லாரும் ஏத்துக்கணும். ரொம்ப சிம்பிள். சயின்டிபிக் ஆபரேஷன் தான் பெஸ்ட். புரியலன்னு? டிஎன்ஏ டெஸ்ட், மரபணு சோதனை. இது 100% கரெக்டான ரிசல்ட் கொடுக்கும். ரிசல்ட்ல இந்த ரேணுகா கதிரேசன் பொண்ணு இல்லைன்னு வந்துட்டா எல்லாரும் அதை நம்பித்தானே ஆகணும். கரெக்ட் தான் மனோகர். ஆனா இதுக்கு ரேணுகா கதிரேசன் 2 பேரோட சாம்பிள் எடுக்கணுமே. இல்லம்மா, சாம்பிள்ஸ்னா ரத்தத்தையா உரிய போறோம். வெறும் ஒரு முடி இருந்தா கூட போதுமே. ரேணுகாவோட முடி ஈஸியா கிடைக்கும். ஆனா அதெல்லாம் எடுத்துடலாம் மல்லி. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறோம், இந்த திருட்டுப்புள்ள ஒரு போலின்னு சொல்லி ப்ரூஃப் பண்றோம். அதெல்லாம் ஈஸியா நடக்கிற காரியமா? நாம இத பண்றோம்னு தெரிஞ்சா விஜயே என்ன ஒரு வழி பண்ணிடுவாரு. தெரியாம தான் செய்யணும். அதுலதான் ஒரு சூட்சுமமே இருக்கு.
மாப்பிள்ள வந்துட்டான். பெரியம்மா அவருக்கு இத பத்தி தெரிய வேண்டாம். நாங்க எதுக்காகம்மா சொல்ல போறோம்? தெரிஞ்சா என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாதா? மனோகர் தம்பி, நீ எழுந்திருச்சு வா. புருஷன் பொண்டாட்டி 1000 பேசிக்குவாங்க. ஆமாமா, நீங்க 1000 பேசுங்க, 2000 பேசுங்க, நாங்க கிளம்புறோம். வாங்கம்மா. மல்லி, என்ன முதலாளி அம்மா கிச்சன்ல காணோம்? எதுவும் சமைச்சது மாதிரியும் தெரியலையே. ஒருவேளை நேத்து சமைச்சத நாம வேஸ்ட் பண்ணிட்டோம்னு கடுப்புல இன்னைக்கு கிச்சனுக்கு லீவ் விட்டாங்களோ? நைட்டுக்கு என்ன டிஃபன்? ஓ, மேடம் கடும் டென்ஷன்ல இருக்காங்க போல. ஏங்க என்ன கேட்டீங்க? நைட்டுக்கு என்ன பூவான்னு கேட்டேன். சாரிங்க, டைம் ஆனதே கவனிக்கல. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் ரெடி பண்ணிடுறேன். ஏய் மல்லி இரு. உன்னை யார் இப்ப போ சொன்னது? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இது வரைக்கும் செய்யல, அப்படித்தானே? சாரிங்க. இது பதில் இல்லையே. செய்யலங்க. அதாவது நேத்து உனக்குன்னு மாங்குன்னு புதுசா ட்ரை பண்ணி ஒருத்தி சமையல் செஞ்சு வச்சிருக்கா. நீ வரேன்னு சொல்லிட்டு குப்புற அடிச்சு தூங்கி இருக்க. உன்னால நானும் சாப்பிடாம அப்படியே தூக்கமா கிட்ட சங்கடப்பட்டிருக்க. செஞ்ச சாப்பாடெல்லாம் வேஸ்ட். இப்ப வந்து சாப்பாடு கேக்குறியா சாப்பாடுன்னு சொல்லி அப்படின்னு உன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குல்ல? ஏங்க நான் எப்பங்க இப்படி எல்லாம் சொன்னேன்? உன் மைண்ட்ல ஓடுறதெல்லாம் அப்படியே ரைட்டப்பா வருதே. அப்படியெல்லாம் நான் சத்தியமா நினைக்கவே இல்ல. சரி, அப்ப இனிமே உட்கார்ந்து நினை. இருங்க, நான் ஏதாச்சும் செய்யறேங்க. ஆட, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்க மாட்டேங்கற. இப்ப பாரு ஒண்ணு. ஏங்க என்ன பண்றீங்க? விடுங்க. ஏங்க என்ன பண்றீங்க? ஐயோ, உன்னை தூக்குறேன். யாராவது பார்க்க போறாங்கங்க. பார்க்கட்டும். நான் ஏன் பொண்டாட்டியை தானே தூக்கிட்டு போறேன், அடுத்தவன் பொண்டாட்டியே இல்லையே. ஐயோ, இறக்கி விடுங்க, சொன்னா கேளுங்க. எப்படி நீ சொல்றத நான் கேட்கணுமா? நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா? நீ ஏன் கூடவே கிச்சனுக்கு வர. இன்னைக்கு உனக்கு பனிஷ்மென்ட் தான். ஏங்க ஐயோ, ஏங்க என்னங்க பண்றீங்க? விடுங்க. ஐயோ, யாராவது பார்க்க போறாங்க. சச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. என்ன பண்றீங்க? சரியா? இரு. ஐயோ, விடுங்க. போலாம். இரு நீங்க. ஐயோ, கீழே இறக்கி விடுங்க. ஓ, ஸ்டாப் அதுக்குள்ள வந்துருச்சா? என்னது பனிஷ்மென்ட்னு ஏதோ சொன்னீங்களே? ஆமா, நேத்து நான் சாப்பிட வரலன்னு பனிஷ்மென்ட் கொடுக்க தானே இன்னைக்கு நீ சமைக்காம இருக்க. அப்படிதான் வச்சுக்கோங்களே. அதனால தான் நான் உனக்கு இன்னைக்கு ஒரு பனிஷ்மென்ட் தர போறேன். எனக்கா? ஆமா, என்னோட சமையல தான் இன்னைக்கு நீயும் சாப்பிட போற. அது பனிஷ்மென்ட் தானே? ஐயோ, என்னங்க இது? பாத்தியா, மோசமான பனிஷ்மெண்டா இருக்கேன்னு பயப்படுறியா? பயப்படாத, உயிருக்குலாம் சேதம் வராது. அதுக்கு நான் கேரண்டி. என்ன கேட்டாலும் செய்வீங்களா? செய்வேன். ஆனா உனக்கு தான் பாதிப்பு அதிகமாக சான்சஸ் இருக்கு. அதனால நீ சிம்பிள் ரெசிபியா சொல்லிட்டனா எல்லாருக்குமே நல்லது. சரி, உப்புமா செய்யலாம். பாத்தியா, உப்புமா தான் லைஃப்ல இருக்கிறதுல பெரிய தண்டனை இல்ல. யார் சொன்னது? அதெல்லாம் செய்யற மாதிரி செஞ்சா 5 ஸ்டார் மெனுவெல்லாம் அதுகிட்ட கையேந்தணும். நான் உடனே செஞ்சு தரேன். ஹலோ 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 ஹலோ, இரு. இந்த சோலியே இங்க ஆகாது. இது கல்லாட்டம். இன்னைக்கு நான் தான் சமையல். வேணா சேதாரத்தை குறைக்க இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நீ கொடு, அது போதும். ஓகேவா? உன்னை எப்படியா விட்டேன்னு வச்சுக்கவே, நீ ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்ப. இரு வரேன். என்னங்க? என்னங்க பண்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து சமைக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. ஓகே, சரி சொல்லு. முதல்ல என்ன பண்ணணும்? ரவைய ஊற வைக்கணுமா? சரியா போச்சு. இது தெரியாம தான் உப்புமா செய்ய கிளம்புனீங்களா? இங்க பாரு, இதுக்குதான் உன்னை ரூம்லயே இருக்க சொன்னேன். நானே எப்படியாச்சும் ரெடி பண்ணி நல்ல பெர்ஃபெக்ட்டா அவுட்புட் கொண்டு வந்திருப்பேன். சரி, வந்ததே வந்துட்டேன். சொல்லு, என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் 2 வெங்காயத்தை கட் பண்ணுங்க. வெங்காயம், ஓகே.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.